அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான வைகாசி கிருத்திகை. வைகாசி மாதம் அப்படின்னாலே முருகன் அவதரித்த அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், விசாகம், அப்படி எல்லாமே முருகனுக்குரிய நாட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். அந்த வகையில் இன்றைக்கி அமாவாசையோடு வந்திருக்கிறது நமக்கு முன்னோர்களுடைய அனுகிரகமும் முருகனுடைய அனுகிரகம் நமக்கு எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீராத கவலைகள், கந்தனை நினைத்து நீங்கள் இன்றைக்கி மாலை நேரத்தில் இப்படி வழிபட்டாலே போதும், கண்டிப்பாக கந்தனுடைய அருளால் உங்களுடைய கவலைகள் எல்லாமே பறந்தோடும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நாள் நமக்கு அமாவாசை திதியும் நமக்கு கிருத்திகை எல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் கிருத்திகைக்கு நம்ம விரதம் இருப்போம். ஆனால் எப்பயுமே இப்படி அமாவாசையோடு வந்தால் முன்னோர்களுடைய வழிபாடு, முன்னோர்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம முடித்ததுக்கு அப்புறம்தான் நம்முடைய விரத முறைகள் நம்ம அடுத்த இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த நாளில் நமக்கு குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இந்த அமாவாசை நாளில் பரிபூர்ணமாக இருக்கும். மாலை நேரத்தில் மறக்காமல் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து சின்னதான ஒரு அகலில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டுட்டு சுவாமி ரூமில் ஏற்றலாம். இல்லாட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஒரே ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி இன்றைக்கி அமாவாசையும் இந்த கிருத்திகை இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கப்ப முருகனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைப்பதற்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குவதற்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான முருகனுடைய வழிபாடு தான். எப்பயுமே இந்த கிருத்திகை அப்படி அந்த நாள் வரப்போ நம்ம முருகனுக்கு மிக மிக இஷ்டமானது என்னன்னு கேட்டிங்கன்னா தினை மாவு. தினை மாவால் நீங்கள் மாவிளக்கு செஞ்சு அதில் நெய் ஊற்றி நம்ம பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம். அப்படி தீபம் ஏற்றிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகள், எந்தவித கோரிக்கைகள் எது சொன்னாலுமே போதும், கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க. அப்படி தினை மாவிளக்கெல்லாம் எங்களால் போட முடியலம்மா அப்படிங்கிறவங்க முருகனுக்கு உகந்த வெற்றிலை தீபம் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். ஒரே ஒரு வெற்றிலை கிடைத்தா கூட போதும். அதில் வச்சு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு சின்னதான அகலில் பஞ்சத்திரி போட்டு நெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க. இல்லாட்டி நிறைய பேர் 6 வெத்தலை வச்சு தீபம் ஏற்றுவோம். அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ அது மாதிரி முறையில், எளிமையான முறையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் முருகனை ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த வைகாசி கிருத்திகையில் நம்ம சொல்ல போகின்ற அற்புதமான ஒரு சூக்ஷ்மமான ஒரு மந்திரம் தான். ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தை இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குது அப்படிங்கிறப்ப முருகன் கோவிலில் போயிட்டு நீங்கள் அங்கே ஒரு தீபம் நீங்கள் ஏற்றிட்டு முருகன் சந்நிதியில் நீங்கள் உட்காந்துட்டு இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரமானது நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முருகனுக்கு நிறைய மந்திர பதிவுகள் பார்த்துருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத ஒரு கடன் சுமை, தீராத ஒரு பண கஷ்டம், ஒரு தீர்க்கவே முடியல உடல் உபாதைகள், நமக்கு நிறைய ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிருக்கோம், ரொம்ப ஒரு மன அழுத்தமாக இருக்குது, இல்லை பிள்ளைங்களோட படிப்பில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, இல்லை ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை வேணும், இல்லாட்டி குழந்தை பாக்கியம் வேணும், திருமண தடை இருக்குது, அப்படி எந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இன்றைய நாளில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுறீங்களோ கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கிருத்திகை மந்திரம் ஓம் சரவணபவ இம் வம் ஆ. இந்த மந்திரமானது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த மந்திரம் அவ்வளோ ஒரு சூக்ஷ்மமான, சித்தர்கள் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இப்போ பதிவை பார்க்குறீங்க, ஒரு 2-3 நாள் கழித்து கூட பதிவை பார்க்கலாம். எப்போ இந்த பதிவை நம்ம பார்க்குறோமோ அப்பையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பூஜையில் தீபம் நம்ம விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த நாளில் இந்த மாதிரியான மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டெய்லி நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்களேன். நம்ம சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உத்வேகம், வெற்றிகள், எந்தவித தடைகள் எதுவுமே இல்லாமல் நல்ல எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்லபடியாகவே முருகன் அருளாலே நடக்குங்க. அதாவது இப்போ உங்கள் வீட்டில் மயிலிறகு இருக்குன்னா கையில் ஒரு மயிலிறகு வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். இல்லாட்டி கோவிலுக்கு நம்ம போயிருக்கோம் பார்த்தீங்களா, கோவிலில் நீங்கள் உட்காந்து சொல்லலாம். பூஜையில் ஒரு தீபம் ஏற்றிட்டு சொல்லலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லலாம். இதை அதிகபட்சமாக 1008 முறை கூட சொல்லலாம். ஆனால் நம்ம
குறைந்தது 108 முறையாச்சும் ஒரு வரி மந்திரம் தானே உட்காந்து கிழக்கு அல்லது வடக்கு முகமாக உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நமக்கு வெற்றி கிடைக்கணுமோ அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்குது. தோல்விங்கிறது நம்ம பக்கத்தில் நெருங்கக்கூட முடியாது. வெற்றி மேல் வெற்றி வந்து எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஜெயிக்கிறதுக்கு முருகனுடைய இந்த அற்புதமான மந்திரத்தை கண்டிப்பாக ஆத்மார்த்தமாக நீங்கள் 108ங்கிற கணக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி கூட ஒரு 10-15 நிமிடம் அப்படியே கண்ணை மூடி தியானத்தில் இருந்து இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. நம்ம சொல்ல சொல்ல இந்த மந்திரமானது நல்ல ஈஸியாக சீக்கிரமாக சித்தியாயிரும். அப்படி இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப எல்லாமே நம்மளோட பக்கத்தில் வந்து வெற்றியானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நெருங்கி வர ஆரம்பிச்சிடும். அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மை சுற்றி நல்ல முருகனுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி கந்தசஷ்டி கவசம் நம்ம படிக்கிறப்ப நமக்கு சுற்றிலுமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் லேயராக அந்த மந்திரமே நம்மளை காப்பாற்றும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த ஒரு மந்திரமும் நம்முடைய சுற்றிலும் நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் ஆரா இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். அதனால் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி பாருங்கள். நல்ல நல்ல அற்புத பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து பல சித்தர்கள் பல ஞானிகள் சொல்லி மறைக்கப்பட்டிருந்த சூக்ஷ்மமான மந்திரத்தில் ஒரு மந்திரம் தான். நிச்சயமாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வைகாசி கிருத்திகையில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். என்றைக்குமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க. முடிந்தவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிருக்கு இன்றைய தினம் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இன்றைக்கி அமாவாசை நாளோடு வந்திருக்கிறதுனால சின்னதான ஒரு உயிர் சின்னதான ஒரு காக்காக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு பறவைகளுக்கு இல்லை ஒரு நாய்க்கு அப்படி ஏதாவது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு தான தர்மங்கள் பண்ணுறதுங்கிறது நமக்கு முன்னோர்கள் அனுகிரகம் நமக்கு இந்த நாளுடைய அனுகிரகம் எல்லாமே கிடைக்கும். அப்படி எங்களுக்கு வெளியில் போய் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறவங்க சின்ன நம்ம ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு கைப்பிடி அரிசி வந்து மிக்சியில் போட்டு நம்ம நொறுக்குனா கூட அந்த குறுன அரிசி கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த அரிசி கொஞ்சோண்டு வெல்லம் ரெண்டுமே கலந்து இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியாச்சும் உங்களுடைய நிலை வாசல் வெளியில் நீங்கள் தூவலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு கீழே போடலாம். அப்படி பண்ணுறப்ப நமக்கே தெரியாமல் நிறைய எறும்புகள் வந்து அதை சாப்பிடும். அப்படி நமக்கு ஒரு இது மாதிரி இந்த ஒரு கைப்பிடி குருண அரிசி கொடுத்தா 1000 எறும்புகளுக்கு 1000 உயிர்களுக்கு அன்னதானம் கொடுத்ததற்கான ஒரு பலன் கிடைக்கும். அதனால தான் நம்ம பெரிய அளவில் தான தர்மங்கள் பண்ணாமல் இருந்தால் கூட இது மாதிரி சின்னதான இது வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி தான் நம்ம எடுக்கிறோம். அப்படி நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த தானமானது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் இது எல்லாம் கொடுக்குங்க. அதனால் இந்த சக்தி வாய்ந்த ஒரு நாளை இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பார்க்குற மற்றவங்களுக்கும் இது ஒரு உந்துதலாக தூண்டுகோலாக இருக்குங்க. நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.